அதாவது காலைக்கு காலையில நம்ம வாக்காளர் பணி வந்த நம்ம பூத்து அலுவலர் ஏற்றிட்டாரா அப்படின்னு பார்த்து ஆன்லைன்ல பார்க்கும்போது உங்களுடைய ஆதார் பேரும் வாக்காளர் பட்டியல் பேரும் ஒரே மாதிரி இருந்தாலும் செக் பண்ணுங்க அப்படின்னு நம்ம பூத் லெவல் ஆஃபீஸரை கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்றீங்க. ஆதார் லெவலுக்கு ஆதார் கார்டு எடுக்கும் போது என்னை உட்கார வச்சு என் பேரை வாசிச்சு காட்டி எல்லாம் எழுதுனா. ஆனா 2002 வாக்காளர் பட்டியல் அப்படியே ஆயிட்டான். அங்க நான் வீட்டுல இருந்திருப்பேன் இல்லாம வந்திருப்பேன். எங்க அம்மா வந்து சொல்லியிருப்பாங்க பேர தமிழ்ல சொல்லியிருப்பாங்க. ஆனா இங்கிலீஷ்ல அவன் இஷ்டத்துக்கு அடிச்சு வச்சிருக்கேன். அப்ப அந்த எழுத்து இந்த எழுத்து சேரலைன்னா இந்த வாக்கு எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா? அப்ப இதை திட்டமிட்டு இந்த வாக்குகளை எடுக்கிற செயல் வாக்கு கணக்கு ஆகாதவன் இந்த வாக்காளர்களாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத முதன்மைப்படுத்தி இந்த பாரதிய ஜனதா அரசாங்கம் இதை செஞ்சுட்டு இருக்கு. இப்படி பாரதிய ஜனதா அரசாங்கம் செஞ்சுட்டு இருக்கு. ரொம்ப நுட்பத்தோட செய்து அதை கொள்கை ரீதியாக எதிர்க்க வேண்டிய திமுக உள்ளிட்ட கட்சிகள் திமுக வந்து அதை சரியா பின்பற்றுதா அப்படின்னா இல்ல. என்ன அப்படின்னா நீங்க உதாரணத்துக்கு பள்ளிக்கூடத்தில் இருக்க எஸ்எம்சி எல்லாம் நீங்க பாருங்க. இதெல்லாம் திமுகவினர் எந்த ஒரு இல்லை. ஆனா பாரதிய ஜனதா சங்க பரிவாரை சேர்ந்தவர்கள் மிக நுட்பமாக இந்த பள்ளி மேலாண்மை குழு போன்ற விஷயத்துக்குள்ள உள்ள ஊடுருவிட்டான். அப்ப ஊடுருவின் விளைவு சென்னையில மகாவிஷ்ணுவோடைய செய்தி கேள்விப்பட்டிருக்கோம். அப்ப இது மாதிரியான நுட்பங்களா அந்த சாதனை தேர்தலில் ஹெச்ராஜா போட்டியிட முறையிலுள்ள இது மாதிரியான விஷயங்கள்ல திமுக இன்னும் கவனம் செலுத்த வேண்டும். அப்ப இந்த வாக்காளர் பட்டியலையே இது மாதிரியான குளறுபடி இருக்கு. இப்ப சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மேலூர் பகுதியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தமிழ்நாடு அரசின் கீழ் பணியாற்றக்கூடிய அதிகாரிகள் தமிழ்நாடு அரசு விசுவாசம் இல்ல. எப்படி சொல்றோம் அப்படின்னா இந்த மேலூர் டிஎஸ்பி எடுத்துக்குவோம். கும்பப்பட்டியில பள்ளிவாசல வக்பு இடம் உருவாகுது. அந்த வக்பு பள்ளிவாசலுடைய நிர்வாகிய விஓ அலுவலகத்தில் வைத்து 40 பேர் அடிக்க வர்றான்னு சொல்லி நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அதுக்கு எந்த நடவடிக்கையும் இல்ல. 1.5 மாசமா சரி நடவடிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்தில் நம்ம போய் நடவடிக்கை கேட்டா நம்ம 16/10 மனு போட்டா 26/10 முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்ணாரு டிஎஸ்பி. யாரு மேலன்னா யாரு தாக்குதல் உள்ளாக்கப்பட்டாரோ அவர் மேலேயே வந்து முதல் தகவல் பதிவு பண்றாரு. அப்ப இவர் யாருக்கு ஆதரவா செயல்படுறாரு இந்த டிஎஸ்பி அப்படின்னா சாதியவாதிகளுக்கு கனிம கொள்ளையர்களுக்கு இது போன்ற ஆதிக்க சக்திகளுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய டிஎஸ்பி இருக்கிறார். இப்ப சமீபத்தில் கூட பாத்தீங்கன்னா சென்னகரம்பட்டியில ஒரு அம்மா ஒரு வீட்டுல பூந்து ஒரு 70 வயது முதியவரை வீடியோ வந்து கடத்தி அவரை மேல தாக்குதல் அந்த தாக்குதல் நடத்தப்பட்ட விடுதலை சிறுத்தை கட்சிகள் அதை வந்து தலையிட்டு அந்த விஷயத்தை வந்து அவரை காப்பாற்றி ஜிஹெச்ல சேர்த்துருக்காங்க. வேலூர் ஜிஹெச்ல அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நேற்று முன்ன அறுவை சிகிச்சை. என்ன காரணம்னா அந்த சாதியவாதிகள் கடத்தி கொண்டு அடிச்சதுல காதுக்குள்ள ரத்தம் பெருகி அது சீல் குடிச்சு அந்த காதுக்குள்ள அந்த சலமா வந்துருக்குது. அதை ஆபரேஷன் பண்ணிட்டு அந்த டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மீண்டும் இந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு, அதனால வந்து திரும்ப ஆபரேஷன் பண்ணி சொன்ன அதே டாக்டர் இன்னைக்கு காலையில டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லியிருக்காரு. இப்ப அவங்க அந்த குடும்பத்தார் வந்து தகவல் சொல்றாங்க. அப்ப அந்த 10 நாள் ஆச்சு. கிட்டத்தட்ட 14/10/11 தாக்குதல் நடந்திருக்கு. இன்னைக்கு 24/11 நாள் ஆயிடுச்சு. இதுவரைக்கும் அந்த குற்றவாளிகள் கைது செய்யப்படல. அது ஏன் வீடு மூணு கடத்தினாங்கன்னா அது ஒரு காதல் திருமணம் காரணம். 5 நாள் ஆச்சு. கடந்த மே மாதம் நடந்த திருமணத்துல அந்த பெண் அவங்க சாதி பெண் வந்து இஸ்லாமிய மதம் மாதிரி திருமணம் பண்ணிக்கிட்டு அந்த பெண்ணை கொண்டு வந்து ஒப்படைன்னு சொல்லி அடிக்கிறான். அந்த பெண்ணோட தாய் தகப்பன அந்த பெண்ணுடைய அண்ணன் தம்பிய யாருமே அந்த எஃப்ஐஆர்ல சேர்க்கல. நம்ம எஸ்பியை போய் விடுதலை கட்சியினுடைய மாவட்ட செயலர் நம்ம எல்லாரும் போய் பாக்குறோம். எஸ்பி வந்து சாதாரணமா சொல்றாரு, நீங்க சொல்ற அளவுக்கு நாங்க எஃப்ஐஆர்ல சேர்க்கிறோம், நீங்க நாங்க எங்களுக்கு முகாந்திர தெரியுது, இந்த செய்தி நான் ஆரம்பத்தில் நாங்க ஃபாலோ பண்ணேன்னு சொல்றாரு. ஆனா இங்க உள்ள டிஎஸ்பி அவங்களை வந்து தப்ப விடுறாரு. அந்த குற்றவாளிகள் தப்புவதற்கு உதவி செய்யறாரு. அவங்க இப்ப முன்வினை கேட்டு உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் சொல்றாங்க. அப்ப 10 நாளா நீங்க குற்றவாளியை கைது பண்ணாம இது வந்து ஒரு பக்க சாதிய ஆணவர் தாக்குதல். அன்னைக்கு வந்து அந்த காலத்தில் செஞ்ச அந்த மனைவி அந்த கணவன் அந்த வீட்டுல இருந்து அவரோட நிலையை நினைச்சு பாருங்க. அப்ப 2 கொலை நடந்திருக்கும். நம்ம என்ன மாதிரியான சமூகத்தில் நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா காட்டுமிராண்டி சமூகத்தில் வாழ்ந்துகிட்டு வீடு பூந்து ஒரு 70 வயது முதியவரை கடத்தி காட்டில் கொண்டு போய் அடித்து குடித்து போற அளவுக்கான காட்டுமிராண்டி சமூகத்திலேயே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது மிகப்பெரிய வந்து நமக்கு அச்சுறுத்தலா இருக்கு. இப்படி அரசுடைய கொள்கை ஒன்றா இருக்கு, அரசு கொள்கையோட முரணா அப்படி இருக்கிறாங்க. நீங்க அதே மாதிரி வக்பு சொத்து பார்த்தோம்னா விஓல இருந்து ஆர்டிஓ வரைக்கும் அந்த வக்பு சொத்துக்கு ஆக்கிரமிப்பாளருக்கு ஆதரவா செயல்படுறாங்க. அப்ப இது மாதிரியான தமிழ்நாடு அரசு திமுக அரசு கொள்கைக்கு விரோதமாக செயல்படக்கூடிய இந்த அதிகாரிகளை வைத்துக் கொண்டு இந்த எஸ்ஐஆரை நடத்தினால் இங்கு எப்படியாப்பட்ட வாக்காளர்
பட்டியல் வெளியாகும் என்பதை உங்களுக்கு எல்லாம் மிக தெளிவாக தெரிஞ்சிருக்கேன். ஏன்னா இந்த அதிகாரிகள் வந்து அரசுக்கு கட்டுப்படுறது இல்ல, இவனை ஏற்கனவே யாரும் எங்கேயோ இருக்கான். இதை வந்து திமுக அரசு கவனப்படுத்தி இது போன்ற அதிகாரிகளை உடனடியாக கூடிய தண்டனை கொடுக்கணும். அவர்களை குறைந்தபட்சம் வந்து பதவி இடைநீக்கமாக செய்யணும். செய்து அவர்களுடைய தண்டனை கொடுத்தால்தான் இது போன்ற தீவிர நடக்காது. நீங்க திரும்ப ஆட்சிக்கு வரணும். இந்த எஸ்ஐஆர் பட்டியல்ல உரிய வாக்காளர் இருக்கணும்னா கூட இது போன்ற அரசுக்கு எதிரானவர்கள் இந்த இடத்திலே பணியாற்றக்கூடாது என்பதை கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. இளைஞர் எழுச்சி பாசறையின் மாநில துணை செயலாளர் மதுரை மற்றும் சிவகங்கை மண்டல செயலாளர் அருண் மாநில அவர்கள்